சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாளுடைய திவ்ய கிரந்தமான திருப்பாவையின் 11வது பாசுரம் அனுபவத்துக்கு விஷயமாய் அமைந்திருக்கிறது. கத்துக்கரவை கணங்கள் பலகரந்து செத்தார் திரளியச் சென்று செரு செய்யும் குத்தமுன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புத்தரவல்குல் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடா சித்தாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எத்துக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் கோபிமார்கள் ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகிறார்கள். அவள் எப்படி அமைந்திருக்கிறாள் என்னால் கண்ணனெம்பெருமானுக்கு தகுந்தவளாக இருக்கிறாள், ஐஸ்வர்யத்தோடே கூடினவளாக இருக்கிறாள். எப்படி கண்ணன் ஓரோருக்கு ஒரு பிள்ளையாக இருக்கிறானோ அதே போல ஓரோருக்கு ஒரு பெண் பிள்ளையாக அமைந்திருக்கிறாள். இது எதிலிருந்து தெரியுதுன்னா இவளுடைய அவயவ சோபை, இவளுடைய உயர்குடி பிறப்பு, இவளுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் காட்டப்படுகிறது. உயர்குடி பிறப்பு எதிலிருந்து காட்டப்படுகிறதுனால் கத்துக்கரவை கணங்கள் பலகரந்து செத்தார் தளழியச் சென்று செரு செய்யும் குத்தமுன் இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே. நிர்தோஷர்களாய் அமைந்திருக்கக்கூடிய கோபாலர்கள் இளையர்கள் அவர்கள் கிரகத்து பொற்கொடியாக அமைந்திருக்கிறாள். அப்போ பொற்கொடியேன்னு ஒரு வார்த்தை, குத்தமுன்னில்லாத கோவலர்ன்ற வார்த்தை. குத்தமுன்னில்லாத கோவலர் என்னும்படியான வார்த்தையானது இவள் உயர்குடியிலே பிறந்தாள். அந்த ஆயர்களுக்குள்ளேயே கொஞ்சம் உசந்த குடியாக அமைந்திருக்கக்கூடியவள், பரிசுத்தமாக அமைந்திருக்கக்கூடியவள், தோஷமற்றவள் அவளுடைய குடும்பம். அடுத்தபடியாக பொற்கொடின்றபடியாலே அவளுடைய அழகு. இந்த அழகில் 2 விதமான அழகு இருக்கு. ஒன்று சமுதாய சோபைன்னு சொல்றது, ஒன்று அவயவ சோபைன்னு சொல்றது. சமுதாய சோபைனா மொத்தமான அழகு, அவயவ சோபைனா தனித்தனியே ஒரு அங்கத்தினுடைய அழகு, ஒரு அவயவத்தினுடைய அழகு. இந்த 2 சோபைக்கு சம்ஸ்கிருதத்தில் 2 பெயர். லாவண்யம் லாவண்யம்னு ஒரு வார்த்தை. இந்த லாவண்யம் என்கிற வார்த்தை மொத்த அழகை சொல்லும். சௌந்தரியம்னு ஒரு வார்த்தை, அது தனித்தனியான அழகை சொல்லும். சில பேரை பார்த்தால் வெகு தூரத்தில் இருந்து பார்த்தால் லட்சணமாக இருக்கா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா, எப்படி பொருத்தமாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறோம். கிட்ட வந்து பார்த்த பிற்பாடு தான், கிட்ட பார்த்தேன் கண்ணு கொஞ்சம் 1.5 கண்ணு மாதிரி இருக்கு, கிட்ட பார்த்தேன் மூக்கு கொஞ்சம் வளைஞ்சிருக்கா மாதிரி இருக்கு. அப்போ அவயவ சோபை இல்லை, அவர்களுக்கு சௌந்தரியம் இல்லை, ஆனால் சமுதாய சோபையில் லாவண்யம் இருக்கிறது. சில பேர் மொத்த அவயவத்தினுடைய பொருத்தம் சரியாக இருக்காது, ஆனால் தனித்தனியாக ஒரு அவயவமோ சாமுத்திரிகா லட்சணத்தில் சொன்னபடியே இருக்கும். அப்படி இருந்தால் அவர்களுக்கு சௌந்தரியம் இருக்கிறது, லாவண்யம் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் 2ம் சேர்ந்திருக்கக்கூடியது இந்த பெண் பிள்ளையினிடத்திலே. 2ம் சீதா பிராட்டினிடத்தில் கூடியிருக்கிறது, அதே மாதிரி 2ம் ராமபிரானிடத்தில் கூடியிருக்கிறது, இந்த பெண் பிள்ளையினிடத்திலே கூடியிருக்கிறது, கண்ணனம் பெருமானிடத்திலே கூடியிருக்கிறது. அப்படி காட்டி கொடுத்திருக்கார் திருப்பானாழ்வார். ரங்கநாதன் அனுபவிக்கிற போது அவயவத்தினுடைய தனித்தனி அனுபவத்தை அனுபவித்து மொத்த லாவண்யத்தினுடைய அனுபவமும் ஆகிறது. சௌந்தரிய லாவண்யங்கள் 2இன் அனுபவமும் அவர் தான் காட்டுகிறார். திருக்கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ள நோக்கின்னதே, அரை சிவந்த ஆடையின் மேல் சென்னதாமென சிந்தனையே, எழில் உந்தி மேலதன்னோ அடியேன் உள்ளத்தின் உயிரே, திருவைத்து உதரபந்தம் என் உள்ளத்துள் நின் உலாகின்றதே, திருவார மார்பதன்னோ அடியேனை ஆட்கொண்டதே, முத்துமுண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்யக்கொண்டதே, செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே, நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. இது வரைக்கும் சௌந்தரியம் தனித்தனியான அவயவம். இந்த அவயவத்தை முடிச்சுண்டு நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே மொத்த திருமேனியும் காட்டுறார். அப்ப கண்ணனம் பெருமானுக்கு சௌந்தரிய லாவண்ய பூர்த்தி இருக்கிறது, இந்த பெண் பிள்ளைக்கு சௌந்தரிய லாவண்ய பூர்த்தி இருக்கிறது. கண்ணனம் பெருமான் அமைந்திருக்கிறானே அவன் எப்படிப்பட்டவன்னா
நந்தகோபனுடைய குமாரனாக அமைந்திருக்கிறான் வானிளவரசு, வைகுந்தக்குட்டன், வாசுதேவன், மதுர மன்னன், நந்தகோன் இளவரசுன்னு சொல்லி ஐஸ்வர்யவானாக சொல்லப்படுகிறார். இந்த பெண் பிள்ளையும் ஐஸ்வர்யவதியாக சொல்லுகிறார்கள். செல்வ பெண்டாட்டி, செல்வம்னா ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் இருக்கக்கூடிய பெண் பிள்ளையே. அப்போ ஒத்தாப்பல எப்படி அமைந்திருக்கிறாள்? ஒரு ஹிந்தி கவி சொல்றான், ராதையையும் கண்ணனும் பெருமானையும் சேவித்து விட்டு மங்களாசாசனம் பண்ணுகிறார். சிரஜீவோ ஜோரி ஜுரை, இந்த ரெண்டு பேருடைய சேர்த்தியானது அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டுன்ற மாதிரி சிரஜீவனம் ஜீவிக்க வேண்டும், எக்காலத்திலும் இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை சிரஜீவோ ஜோரி ஜுரை. யார்னா யார் ரெண்டு பேர் அப்படின்னு சொன்னால் இந்த கண்ணனும் ராதையும். இவாளுக்கு இருக்கிற பொருத்தம் எப்படி இருக்கு தெரியுமா? கோகட்டி ஏ விஷபானுஜா வே ஹலதருக்கே பீர்னு சொன்னான். இதுக்கு என்னன்னா அர்த்தம், ரொம்ப ரசமான அர்த்தம். இந்த ராதை யாருன்னு கேட்டால் ரிஷபானு மகாராஜ புத்ரி. இந்த பஜன சம்பிரதாயத்தில் ராதா கல்யாணம்னு ஒன்று பண்ணுவாங்க. அதில் பிரவரங்கள் சொல்லும் போது ரிஷபானு மகாராஜ புத்ரி அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. ரிஷபானு என்னும்படியான மகாராஜனுடைய மகளாக ராதை இருந்திருக்கிறாள். அதான் மதுரா பிருந்தாவன க்ஷேத்திரத்தில் போனோம்னா பர்சானான்னு ஒரு இடம் அற்புதமாக அந்த இடத்துல இருக்கிறது. அந்த இடத்துல தான் ராதைக்கும் கண்ணனும் பெருமானுக்கும் ஒரு சேர்த்தி ஏற்பட்டதுன்னெல்லாம் சரித்திரங்கள் காட்டப்படுகிறது. ஆழ்வார்கள் பாசுரங்களில் ராதையை பற்றின பேச்சே இல்லை. அதே மாதிரி வடநாட்டில் இருக்கக்கூடிய எந்த கிரந்தத்திலையும் நப்பின்ன பிராட்டியை பற்றின பேச்சே இல்லை. அதுக்கு காரணம் ஏதாவது இருக்கலாம், அதை பற்றி நாம் விசாரம் பண்ண வேண்டும். இப்போ இந்த ராதையானவள் ரிஷபானுவனுடைய பெண் பிள்ளை, ரிஷபானு ஜா, ரிஷபானுவுக்கு பிறந்தவள் அப்படின்னு அர்த்தம். இவன் ஆறுன்னு கேட்டாக்கா ஹலதரன் பலராமன், பலராமனுடைய தம்பி ஹலதருக்கே பீர், பலராமனுடைய தம்பியாய் இவன் அமைந்திருக்கிறான். அப்போ இவன் ரெண்டு பேர்ல என்ன பொருத்தம்? ரிஷபானு பொண்ணு அவோ, இவன் பலராமன் தம்பி. அப்ப என்ன பொருத்தம்னா வார்த்தையை கொஞ்சம் பிரித்து சேர்த்து பாருங்க தெரியும்னா என்னன்னா ரிஷப அனுஜா. ரிஷபானுஜானா ரிஷபானுவனுடைய பெண்ணுன்னு ஒரு அர்த்தம். ரிஷப அனுஜா. ரிஷபம்னா என்னன்னா எருது, எருதுக்கு தங்க பசு, எருதுக்கு தங்க பசு. அப்ப இவள் பசுவா இருக்கா. இந்த பசுவுக்கு தக்க மணவாள பிள்ளை யாரு தெரியுமா? ஒரு எருதா தானே இருக்கணும். எருதுக்கு சாதாரணமாக சொல்லும்படியான வார்த்தை ஹலதர. ஹலம்னா கலப்பை, கலப்பை எது தாங்கிக் கொண்டு நிலத்தை உழுகிறதோ அதுக்கு எருதுன்னு பேரு. அந்த ஹலதரனுடைய தம்பின்னா இவனும் ஒரு எருது தானே. ஹலதரன்னா எருது, ஹலதரன்னா பலராமன், அவர் கையில் கலப்பையை தாங்கிட்டு இருப்பார், அதனாலேயே ஹலதரன்னு பேரு. எருதும் கலப்பையை தாங்கிட்டு இருக்கும், அதனால ஹலதரமாக அமைந்திருக்கிறது, அதனுடைய தம்பி. அப்ப என்ன பொருத்தம்? பசு எருது ரெண்டும் பொருந்தி இருக்கிறது. இந்த ஜோடிக்கு, இந்த சேர்த்திக்கு, இந்த ஒரு இரட்டைக்கு பல்லாண்டு பாடுகிறேன்னு அந்த கவி பாடுறான் ஹிந்தியில். அப்போ இவா ரெண்டு பேருக்கு இருக்கிற பொருத்தம். திருவடி சிம்சுபா விருட்சத்து மேலே உட்கார்ந்துருக்கார், கீழே சீதா பிராட்டியை சேவிக்கிறார். பார்க்கிற போது உடனே மனசால சக்கரவர்த்தி திருமணார் அடைஞ்சாராம். ஜகாம மனசாராமம். வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார், ஜகாம மனசாராமம், தன்னுடைய மனசினாலே ராமனை அடைந்தான். கண்ணெதிரில் சீதா பிராட்டி, அங்க ராமன். இவருடைய கண் இங்க பார்க்கிறது, உடனே மனசு ராமனை நினைக்கிறது, மனசு ராமனை நினைக்கிறது, கண்ணு இங்க பார்க்கிறது. அப்ப இங்கும் அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் அங்குமாக போய் வருகிறார். சங்கீத வித்வான் ஒரு உபன்யாசத்தில் சொன்னார், சங்கீத உபன்யாசகர். அதில் என்ன சொன்னார்னா, ராமனி சமானமே ஒரு கீர்த்தனை இருக்கு, தியாகராஜ கீர்த்தனை. இந்த கீர்த்தனையில் சங்கதி எப்படி இருக்கும்னா, முதல் சங்கதி, ரெண்டாவது சங்கதி, மீளவும் முதல் சங்கதி, ரெண்டாவது சங்கதி, மீளவும் முதல் சங்கதி, மூணாவது சங்கதி, மீளவும் முதல் சங்கதி, அப்படி ஏறிண்டு போகும். 1 2 3 4ன்னு போகிறதுக்கு பதில் ஒவ்வொரு தரமும் 1வது சங்கதிக்கு வந்துட்டு அப்புறம் போகிறது.
இது எது போலன்னா, இங்க இருக்கிற சீதா பிராட்டி அனுமான் பார்க்கிறார், அங்க இருக்கிற ராமன் நினைக்கிறார். இங்க இருக்கிற சீதையை பார்க்கிறார், அங்க இருக்கிற ராமன் நினைக்கிறார். போய் போய் வருகிறபடியாலே இந்த சீதா பிராட்டியை சேவித்து விட்டுத்தான் இவளை பத்னியாக அடைந்த ராமா, நீ சமானமே வரும், உனக்கு ஆர் சமானமா இருக்கா? இப்படிப்பட்ட உசந்த பெண்பிள்ளை நீ பத்னியாக அடைந்திருக்கிற போது உனக்கு சமானமானவர்கள் ஆரும் கிடையாதுன்னு காட்டுறார். அப்போ அந்த இடத்துல வால்மீகி பகவான் வர்ணிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லட்சணாம் ராகவோர்ஹதி வைதேகி தஞ்சேயம் அசிதேக்ஷணா. சீலத்தாலே துல்லியமாக இருக்கிறார்கள், பொருத்தமாக இருக்கிறார்கள். வயசாலே 2 பேருக்கும் பொருத்தமாக அமைந்திருக்கிறது. 2 பேருடைய ஒழுக்கத்தாலேயும் பொருத்தமாக அமைந்திருக்கிறது. துல்லிய சீல வயோவிருத்தாம் துல்லிய அபிஜன லட்சணா. ஏனென்றால் ராமபிரான் இக்ஷ்வாகு வம்ச பிரபவன், அவளோ ஜனக குல சுந்தரி. அவ 2த்துக்கும் இருக்கக்கூடிய உயர்வடி பிறப்பு ஆபிஜாத்தியம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. துல்யாபிஜன லட்சணாம் ராகவோர்ஹதி வைதேகிம் தஞ்சேயம் அசிதேக்ஷணா. அதே போலத்தான் இந்த பெண்பிள்ளை தாமும் அமைந்திருக்கக்கூடியவள். அதற்கனுகுணமான வார்த்தை தான் இவளுக்கு இருக்கக்கூடிய கோவலர்தம் பொற்கொடியே குத்தமொன்னில்லாத கோவலர், கோவலர்தம் பொற்கொடி, செல்வ பெண்டாட்டி, புனமயில். புனமயில்னு சொல்லும்படியான அவளுடைய புற்றர வல்குல் புனமயிலே போதராய், இடையழகியும் சொல்லி மொத்த அழகியும் சொல்லி இருக்கக்கூடியவள் நிலை. இப்ப இதெல்லாம் பார்க்கிற போது அப்படி பொருத்தமாய் இருக்கக்கூடிய ஒரு பெண்பிள்ளையை சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ எற்றுக்குறங்கும் பொருள், உன்னுடைய தூக்கம் என்னன்னே தெரியலையே. நீயோ பரம சாத்விகை, நீயோ கண்ணனுக்கு துல்லியமாய் இருக்கக்கூடியவள், உனக்கு தமோ குணத்தாலே தூக்கம் கிடையாது. அப்ப நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்னால் அந்த தூக்கத்துக்கு அர்த்தமே இல்லை. எற்றுக்குறங்கும் பொருள், நீ தூங்கிறதுக்கு என்ன காரணம்? உன்னுடைய தமோ குணம் காரணமா? இல்லையே. அப்படி இருக்கிற பொழுது எதனாலே தூங்குகிறாய்? எழுந்திருந்து சொல்றா, அவ எழுந்து வரான்னு சரித்து. இப்ப இந்த பாசுரத்துக்கு சுவாபதேசார்த்தம், சுவாபதேசார்த்தம்னா ஆச்சாரியபரமான அர்த்தமும் சொல்லிட்டு இருக்கோம், ஆழ்வார்களை குறிக்கக்கூடிய அர்த்தமும் சொல்லிட்டு இருக்கோம். ஆச்சாரியபரமான அர்த்தமாக காட்டக்கூடியது இதுல கோவலர்தம் பொற்கொடியே, கோபாலர்களுடைய பொற்கொடியாய் அமைந்திருக்கக்கூடியவளே ஒரு வார்த்தை அமைந்திருக்கு. செல்வ பெண்டாட்டி புனமயிலே, மயிலை போலே அமைந்திருக்கக்கூடியவளேன்னு காட்டக்கூடிய விஷயம். செல்வ பெண்டாட்டி, செல்வம் நிரம்பி இருக்கக்கூடிய பெண்பிள்ளையே அப்படின்னு ஒரு விழியாக அமைந்திருக்கு. இந்த சம்போதனங்களை எல்லாம் பார்க்கிற போது பூர்ணமான ஆச்சாரிய லட்சணம் பொருந்தின ஒருத்தரை காட்டக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது. இங்க கோவலர், முதல்ல அந்த வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கலாம். கோன்ற சப்தத்துக்கு கௌஹுன்னு சப்தம், கோ சப்தம். இந்த கோன்ற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் சாஸ்திரங்கள்ல காட்டி இருக்கக்கூடியது. அப்ப கோன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, முதல்ல பசுவை வச்சுக்கலாம். கோவலர், கோ பசு, வலர் இல்ல அலர், கோ அலர் கோவலர், தமிழ் அப்படிதான் தெரியும். அப்ப பசு அல்லாதவர்கள். ஆச்சாரியர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா பசு அல்லாதவர்கள் அப்படின்னா அந்த அர்த்தம் காட்டப்படுகிறது. இந்த ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர் ஞானமல்லாதவர் அல்லர். என்ன லோகத்தில் சொல்லுவது ஞானே நஹீனஹா பசுபிஸ்ஸமானஹா, ஞானம் இல்லாதவன் பசுவுக்கு சமானம்னு சொல்லியிருக்கு. விபீஷணாழ்வான் ஆகாசத்தில் வந்து நின்றான். அப்போ சுக்ரீவனை பார்த்து தெரிவிக்கிறான், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதேதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். சர்வலோக சரண்யனாய் அமைந்திருக்கக்கூடிய ராகவனுக்கு சொல்லுங்கள். ராகவன் சர்வலோக சரண்யன்னா என்ன அர்த்தம் தெரியுமா சுக்ரீவா? அந்த சர்வலோகத்துக்குள்ள நானும் அடக்கம், எனக்கும் அவன் சரண்யன், அதனால எனக்கும் அவன் அடைக்கலம் கொடுக்க வேண்டும், அதனால அவனிடத்துல போய் சொல்லுங்கன்னு. சர்வசப்தத்துக்குள்ள நீ எப்படி அடங்குவாய்? இந்த சேத்தனர்கள் அத்தனை பேரையும் 4 பிரிச்சுள்ளான். இந்த 4க்குள்ளதான் எல்லா சேத்தனர்களும் அடங்குகிறார்கள், எல்லா ஜீவர்களும் அடங்குகிறார்கள். தேவ, மனுஷ்ய, திரியக்கு, ஸ்தாவரம். தேவர்களாக கொள்ளலாம்,
மனுஷர்களாக கொள்ளலாம், விலங்குகளாக கொள்ளலாம், மிருகங்களாக, ஸ்தாவரம் செடி கொடிகளாக கொள்ளலாம். இந்த 4 விதம் தான் இருக்கிற ஜீவாத்மாக்கள்லாம் இருக்கிறது. பல ஜீவாத்மாக்கள் செடி கொடியில் தாவரமாக இருக்கு, பல ஜீவாத்மாக்கள் மனுஷ சரீரத்தில் இருக்கு, பல ஜீவாத்மாக்கள் ஆடு மாடு கோழி கொக்குன்னு அந்த மாதிரி இருக்கு, பல ஜீவாத்மாக்கள் இந்திரன் வருணன் யமன் அக்னி வாயு ருத்ரன் இப்படி இருக்கார். இப்படி அமைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் 4 விதமாக அமைந்திருக்கிறார்கள். இந்த 4ல் ஒன்னை எப்படி சேர்க்கிறது அவன் கேட்டான். என்ன தேவனா வச்சுக்கோ, என்ன அவன் ஒன்னு எப்படி தேவனா வச்சுக்கிறது? விஷ்ணு பக்தி பரோ தேவா. எவனொருத்தனுக்கு விஷ்ணு பக்தி இருக்கிறதோ அவன் தேவன் சொல்லப்படுகிறான். பெருமாளுடைய பக்தி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால்தான் தேவாசுர விபாக யோகத்தில் எம்பெருமான் இதை முக்கியமாக சொல்றான். என்னிடத்துல எவன் பிரீத்தி வைத்திருக்கிறானோ, பக்தி வைத்திருக்கிறானோ, என்னை எவன் உணர்ந்திருக்கிறானோ அவன் தேவன். மாசுச்ச சம்பதம் தெய்வீம் தோபூத சர்கௌ லோகேஸ்மின் தெய்வ ஆசுர ஏவச்சா. உலகத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் 2 விதமாக இருக்கிறார்கள். ஒன்று தெய்வ பிறவி, ஒன்று அசுர பிறவி. அர்ஜுனன் கண்ணில் ஜலம் தழும்ப ஆரம்பிச்சுடுச்சு. ஐயோ, என்னை எந்த கோஷ்டியில் சேர்த்துட்டானோ, அர்ஜுனா நீ ஒரு அசுரன்னு சொல்லிட்டான், நான் என்ன ஆறுது அப்படின்னு அவனுக்கு பயம் கவலை வந்தது. இந்த கவலையை கண்ணன் பெருமான் அவன் கண்ணை பார்த்தே தெரிஞ்சினான். மாசுச்ச சம்பதம் தெய்வீம். அப்பா நீ கவலைப்படாத, நீ தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவா. ஏன் எப்படி என்ன தெய்வீ சம்பத்து இருக்கிறவன் அப்படின்னு சொல்றாய் என்று கேட்டபோது, உன் எதிரில் திருப்பி 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 நான் பெரியவன் சொல்லிட்டு இருக்கேன். இன் வாட் வே யூ ஆர் சுப்பீரியர்னு ஒரு கேள்வி கேட்கலையே. அப்படி கேட்காத இருக்கச்சவே நீ தெய்வ பிறவின்னு தெரியுது. எவனொருத்தன் எம்பெருமானை பார்த்து அவனுக்கு என்ன பெருமைன்னு கேட்க ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு உடனே அசுரத்தன்மை வந்துடுறது. அப்ப நான் பெரியவன் சொல்லிட்டு இருக்கேன், அதை நீ ஒப்புக்கொள்ளுகிறாய் அல்லவா? அதனால விஷ்ணு பக்தி பரோ தேவா, அதைத்தான் இங்க சொல்ற. சரி, தெய்வ பிறவின்னு வச்சுக்கலாம். உன்னை எப்படி மனுஷ கோஷ்டியில் சேர்த்துக்கிறது? இது அடுத்த கேள்வி. ஏன் சேர்க்க முடியாது? ராமபிரான் மனுஷாவதாரம் பண்ணியிருக்கிறவன் தானே, ராமபிரான் மனுஷன் தானே. ஆமா, அந்த மனுஷனோடு நான் கைகோத்துக்க விரும்புகிறேன்னா என்னையும் மனுஷனாக தான் வச்சுக்கணும். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோடு ஸ்நேகம் கொள்ளுவான், மித்திரத்தை கொள்ளுவான். ஆகவே அந்த ராமபிரானோடு கைகோத்துக்க நான் விரும்புகிறேன், அதனால நானும் மனுஷன் தானே. அதனால் ஐ கேன் பி கன்சிடர்ட் அஸ் ஐ ஹியூமன் பீயிங். என்னை ராட்சசன் ஒதுக்கிடாத, மனுஷனாக வச்சு மனுஷ கோஷ்டியில். உன்னை விலங்கா வச்சுக்க முடியுமா? ஆஹா, வச்சுக்கலாம். அப்பதான் சொல்றான், ஞானே நஹீனஹா பசுபி சமானஹா. எனக்கு ஞானம் இல்லையே, நான் பசுவுக்கு சமானமாக இருக்கிறேனே அப்படின்னு அவன் காட்டுகிறான். ஆகவே அவன் தன்னை விலங்காக சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் உன்னை தாவரம்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டபோது, நீங்கள்லாம் இத்தனை பேர் கல் எடுத்துன்னு வந்து அடிக்க வந்தீர்கள், கட்டையை எடுத்துன்னு அடிக்க வந்தீர்கள், இத்தனை பேர் அடிச்சு நான் நகுந்தனா? ஒரு நிற்கிற மரத்தை நீ கல்லால் அடி, கட்டையால் அடி, நகரவே நகராது. கஸ்தஏவ வியதிஷ்டதா, நிலை பெற்று நின்று இருக்கக்கூடிய நிலை அப்படிதான் நான் நிற்கிறேன். அப்போ நான் தாவரம் தானே அப்படின்னு சொன்னான்னு. இதுல தன்னை பசுவாக சொல்லிக் கொள்வதற்கு என்ன காரணம் சொல்றான்னா, ஞானேனஹீனஹா பசுபி சமானஹா. அப்ப ஞானம் அல்லாதவர்கள் அல்லர் நம்முடைய ஆச்சாரியர்கள். ஞானம் அனுஷ்டானம் இவனாகவே உடையனான குருவையடைந்த கால். ஞானம் அனுஷ்டானம் இவன் நன்றாகவே இருக்கக்கூடிய ஆச்சாரியனை நாம் சேர்ந்து விட்டோமேயானால் அப்படின்னு சொல்றது. அதனால இவர்கள் பசு அல்லாதவர்கள், கோ அலர், பசு அல்லாதவர்கள் இவர்கள் அப்படின்னு காட்டக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. ஆக கோவலர்னு தெரிவிக்கக்கூடிய அர்த்தம். இந்த பசுன்றதுக்கு கோன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வாக்குன்னு அர்த்தம். இந்த வாக்குன்னு அர்த்தம் சொல்லுச்சு. கோ அலர் இல்லை, வாக் வல்லவர்கள், கோ பலர். இந்த தமிழில் 2 சப்தங்கள் சேர்கிற போது அந்த நடுவில் அது ஒன்று அத்தியாகாரம் பண்ணி சில வார்த்தைகள் வரும். கோ அலர், கோவலர். அப்போ கோவலர்ன்றத கோவலர் அப்படின்னே பிரிச்சுடலாம். கோவலர்னாலும் கோவலர் தான்,
அலர்னாலும் கோவலர் தான், வார்த்தை ஒன்றா தான் இருக்கும். பிரிக்கச்சே சப்தத்தில் அந்த மாதிரி வேறுபாடு ஏற்படும். ஒரே ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். எழுத்தை பிரித்து சொல்கிறது. இந்த ரகுவம்சத்தினுடைய ஆரம்பத்தில் பார்வதி பரமேஸ்வரோ எப்படி சொல்லும் பொருளும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறதோ அதே மாதிரியாக என்றென்றும் சேர்ந்திருக்கக்கூடியவர்களான என்னுடைய தெய்வமாய் அமைந்திருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரர்களை வணங்குகிறேன் அப்படின்றதுக்கு பார்வதி பரமேஸ்வரோ பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு அர்த்தம் பண்ணுகிறார். இதுக்கே பல அர்த்தங்கள் காட்டப்பட்டு இருக்கிறது. 2-3 அர்த்தம் காட்டி இருக்கிறார்கள் வியாக்கியாதாக்கள். நான் யாரை வணங்குறேன் தெரியுமா? பார்வதி ரமேஸ்வரோ இப்படி பிரிக்கணும். அதை பார்வதி பார்வதி பான்னா பார்வதி ரட்சகன், பார்வதியினுடைய பதி. பார்வதி ரமேஸ்வரோ ரமானு சொல்லப்படுபவளாய் அமைந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி நாச்சியார் அவளுக்கு ஈஸ்வரனாய் அமைந்திருக்கக்கூடியவன். பார்வதி பத்தியாயிருக்கக்கூடிய பரமசிவனாரையும் ரமா என்று சொல்லப்படும் மகாலட்சுமி நாச்சியாருக்கு ஈஸ்வரனாய் இருப்பவனையும் தலைவனாய் இருப்பவனையும் வணங்குகிறேன். பார்வதி பரமேஸ்வரோ. 3வது அர்த்தம் ஒருத்தர் காட்டினார். பார்வதி பர மேயீஸ்வரோ பார்வதிக்கு மேற்பட்டவனாய் இருக்கக்கூடிய பார்வதி பரனாய் அமைந்திருக்கக்கூடியவன், அதாவது மே ஈஸ்வரோ எனக்கு ஈஸ்வரர்களாக இருக்கக்கூடியவர்கள். பார்வதியை விட மேம்பட்டவராயிருக்கக்கூடிய உத்தமராய் அமைந்திருக்கக்கூடிய பரமசிவனார் என்ன, எனக்கு தெய்வமாய் அமைந்திருக்கக்கூடிய பகவான் என்ன, இவர்கள் 2 பேரையும் வணங்குகிறேன் அப்படின்னு பிரித்து அர்த்தம் பண்ணுறார். அந்த மாதிரி தமிழ்லையும் பலவிதமாக பண்ணலாம். தமிழ்லையும் பலவிதமாக அந்த மாதிரி பண்ணலாம். ஒரே ஒரு வார்த்தை, ரொம்ப லௌகிகமான வார்த்தை சொல்கிறேன். அறிவில்லாதவன், அறிவில்லாதவன்டா அவன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்கிறோம்? நம்ம சொல்கிற வார்த்தை அவன் ஞானமே இல்லாதவன். ரொம்ப கிராமியமாக சொல்லணும்னா புத்தி கெட்டவன் அர்த்தம். ஆனால் இதை நெகட்டிவ் சென்ஸில் எடுத்துட்டா, பாசிட்டிவ் சென்ஸில் எடுத்துனா என்ன ஆகும் தெரியுமா? அறிவில் ஆதவன். ஆதவன்னா சூரியன் அர்த்தம். ஞானத்தில் சூரியனை போல அவன் இருக்கான். அறிவில்லாதவன் ஒரு வார்த்தை தான். இந்த பிரிச்சவன்னா அது மாதிரி வருது. இந்த மாதிரி பல பாஷைகளில் எத்தனையோ பாஷைகள் இருக்கு. இருக்கிற அத்தனை பாஷைகள்லையும், ஆங்கில பாஷைகள்லையும் சொல்லலாம், தமிழ் பாஷையிலையும் சொல்லலாம், தெலுங்குலையும் சொல்லலாம், கன்னடத்துலையும் சொல்லலாம். எல்லா பாஷைகள்லையும் இந்த மாதிரி சப்தத்தில் பிரிவு இருக்கு. அப்போது கோபலர் அப்படின்னா வாக்வல்லவர்களாக அமைந்திருக்கிறார்கள். ஒரு ஆச்சாரியன்னா எப்படி இருக்க வேண்டும்? ஆச்சாரிய லட்சணம் காட்டுகிற போது ஆச்சாரியனுக்கு 3 பண்புகள் சாஸ்திரம் காட்டியிருக்கு. ஞான, பக்தி, வைராக்கியம். ஞானம் எதில் இருக்க வேண்டும்? பகவத் விஷயத்திலே ஞானம். பக்தி எதில் இருக்க வேண்டும்? பகவத் விஷயத்திலே பக்தி. வைராக்கியம் இதிலே இருக்க வேண்டும்? பகவானை தவிர்ந்த மற்ற விஷயங்கள், பகவத் வத்திரிக்த விஷயங்களிலே ஆசையற்ற தன்மை, அதுதான் வைராக்கியம்னு சொல்லப்படுகிறது. ஞான பக்தி வைராக்கியங்கள் பூர்ணமாக இருக்க வேண்டும். திருவடிக்கு சம்பிரதாயத்தில் ஆச்சாரிய ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. அத்யத்வே அனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்த புமான் லங்காருத்த விதேகராஜதனியான் நியாயேன லாலப்பியத்தேன்னு தேசிகன் காட்டுகிறார். ஹனுமத் சமேன குருணா அது காட்டப்பட்டிருக்கிறது. ஹனுமான ஆச்சாரியன்னு எப்படி சொல்றங்கோன்னா, சேத்தனையாயிருக்கக்கூடிய ஜீவாத்மாயாயிருக்கக்கூடிய பிராட்டியானவள் பரமாத்மாவான ராமபிரானோடு சேர்வதற்கு காரணபூதராய் அமைந்திருந்தார் ஹனுமான். அதே மாதிரி இந்த ஜீவாத்மா பகவானிடத்திலே சேர்வதற்கு காரணபூதனாய் இருக்கிறவர் ஆச்சாரியன். அதனால் அமைந்திருக்கக்கூடிய விஷயம். அதில் பல அர்த்தங்களை காட்டியிருக்கார். முதலியாண்டானுடைய 10 வார்த்தை அதை உட்கொண்டுதான் தேசிகன் ஸ்லோகம் பண்ணார். பிராட்டிக்கு சிறையிருப்பு போலே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சம்சாரத்தில் இருப்பு. பிராட்டி சிறைக்கூடத்தில் இருந்தால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சம்சாரத்தில் இருக்கார். பிராட்டி லங்காராஜ்யத்தில் அசோகவனத்தில் இருந்தபோது சுத்தி இருந்ததாய் அமைந்திருக்கக்கூடியது லவண சமுத்திரம். இந்த சரீரத்தில் ஜீவாத்மா இருக்கிற போது சுற்றி இருப்பது சம்சார சாகரம். இதுவும் ஒரு சாகரம் தானே, அதுவும் சாகரம், இதுவும் சாகரம். அங்கு பிராட்டி லங்காராஜ்யத்தில் இருந்தால் இங்கே நாம சரீரத்தில் அமைந்திருக்கக்கூடியது.
அங்கு பிராட்டிக்கு ராமச்சரித்திரம் தெரியல, நமக்கு பகவத் சரித்திரம் தெரியல. அங்கு பிராட்டியை சிரமப்படுத்தினவர்கள் ராட்சசிகள், இங்கு நம்ம சிரமப்படுத்துபவர்கள், இங்கு சம்சாரிகளாக இருக்கக்கூடிய ஆபாச பந்துக்கள் இவர்கள் எல்லாம். அங்கு பிராட்டியை முக்கியமாக சிரமப்படுத்துவதற்கு காரணபூதன் ராவணன். அதே மாதிரி இங்கு ஜீவாத்மாவை சிரமப்படுத்துவதற்கு காரணம் மனசு. அங்கு அந்த ராவணனுக்கு 10 தலைகள் அமைந்திருந்தன, இங்கு இந்த மனசுக்கு 10 இந்திரியங்கள் அமைந்திருக்கின்றன. அங்கு அங்கு சீதா பிராட்டிக்கு அமைந்திருக்கக்கூடிய நிலை ஹனுமான் நேர்பட்டார், இங்கு ஆச்சாரியன் நேர்படுகிறார். அங்கு ஹனுமான் ராம சௌந்தரியத்தையும் ராமனுடைய குணங்களையும் சொன்னார். இங்கு பகவானுடைய குணங்களையும் பகவானுடைய சௌந்தர்யாதிகளையும் ஆச்சாரியன் நமக்கு சொல்லுகிறார். அங்கு ஹனுமான் ராமநாம அங்கிதமான மோதிரத்தை பிராட்டினிடத்தில் கொடுத்தார். இங்கு ஆச்சாரியன் பகவன் நாமத்தை அடக்கி கொண்டிருக்கக்கூடிய திருமந்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். அங்கு ஹனுமானானவர் ஆஸ்வாசப்படுத்தினார் பிராட்டியை, இங்கு ஆச்சாரியன் நமக்கு நல்ல சதுபதேசங்களை பண்ணி ஆஸ்வாசப்படுத்துகிறார். அங்கு பிராட்டிக்கு துணையாக திரிஜட்டை அனலை போன்றவர்கள் இருந்தார்கள், இங்கு ஜீவாத்மாவுக்கு கூட துணையாக இருப்பவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களான பாகவதோத்தமர்கள். அங்கு பிராட்டி ராமனை போய் சேருவதற்கு காரணபூதராக ஹனுமான் இருந்தார். அதே மாதிரி இங்கு ஜீவாத்மா பகவானிடத்திலே போய் சேருவதற்கு காரணபூதர் ஆச்சாரியன். அப்ப ஹனுமத் சமேன குருணா. அப்ப அந்த ஆச்சாரியனுக்கு என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும்னா, ஞானம், பக்தி, வைராக்கியம், இந்த 3ம் நிரம்பி இருக்க வேண்டும். ஹனுமானுக்கு இந்த 3ம் இருந்ததுன்னா பூர்ணமாக இருந்தது. என்ன ஞானம்னா, ராம பரத்வத்துக்கு மேற்பட்ட ஞானமே கிடையாது. ராமன் பரம்பொருள், ராமன் பராத்பரன். அது எப்ப சொல்றாருன்னா, பெருமாளை சேவிச்ச அனந்தரத்தில் சொல்றார். சங்கு சக்கர குறியுளா தடக்கையில் தாளில் எங்கும் இத்தனை இலக்கணம் யாவர்க்கும் இல்லை. ராமா, உன்னுடைய திருக்கைகளிலே, தடக்கையில், திருத்தாள்களிலே, திருவடிகளிலே சங்கு சக்கர குறியுளா, சங்கரேகை, சக்கரரேகை இவையெல்லாம் அமைந்திருக்கின்றன. எந்த தத்துவத்தினுடைய பாதத்திலே சங்க சக்கர ரேகைகள் அமைந்திருக்கின்றனவோ அது பரதத்துவம். எந்த வியக்தியினுடைய பாதத்திலே இந்த ரேகைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றனவோ, ரேகாமய துவஜசுதா கலசா தபத்ர வஜ்ராங்குசாம் புருக கல்பக சங்கசக்கரை பவ்யைர் அலங்கிருத தலோ பரதத்துவ சின்னை ஸ்ரீ வெங்கடேச சரணம் சரணம் பிரபத்யே. பரதத்துவ சின்னம். அதனால தான் ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார், எப்போ கிடைக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ கிடைக்கும்னு துடிக்கிறார். கதா கதா புனசங்கர தாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குச வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதீய மூர்தானம் அலங்கரிஷ்யதி கதா. திரிவிக்ரமனே, உன்னுடைய திருவடித்தாமரைகள் என்னுடைய தலையை எப்பொழுது அலங்கரிக்கப் போகின்றன? சங்க ரதாங்க கல்பக துவஜ அரவிந்த அங்குச வஜ்ரலாஞ்சனம். அந்த பாதத்தில் சங்கரேகை இருக்குமாம், சக்கரரேகை இருக்குமாம், துவஜ ரேகை இருக்குமாம், கதையினுடைய ரேகை இருக்குமாம், அங்குச ரேகை இருக்குமாம். இப்படிப்பட்ட வஜ்ர ரேகை இருக்கும், வஜ்ரலாஞ்சனம், திரிவிக்ரம கல்பக விருட்ச ரேகை இருக்கும், எல்லாமே இருக்கும் அந்த திருவடித்தாமரைகள். அந்த திருவடித்தாமரைகள் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி கதா. என்னுடைய தலையை எப்பொழுது அலங்கரிக்கப் போகிறது, என்னுடைய தலையை எப்பொழுது அலங்கரிக்கப் போகிறதுன்னு கேட்கக்கூடிய திருவாக்காக அமைந்திருக்கிறது. அப்ப பார்க்கிற போது பரதத்துவ சின்னமாகத்தான் இருக்கின்றன இவை ரெண்டும். இது ரெண்டையும் ஹனுமான் சேவிக்கிறார் ராமபிரானுடைய திருவடிகளிலேயும் திருக்கைகளிலேயும். சங்கு சக்கர குறியுள தடக்கையில் தாளில் எங்கும் இத்தனை இலக்கணம் யாவர்க்கும் இல்லை. இந்த லட்சணம் வேற யாருக்குமே இல்லையே. இது பரதத்துவத்துக்கு உண்டானதான லட்சணம் தானே. அப்ப ராமபிரானை பரதத்துவம்னு தெரிந்து கொண்டார் அவர். ஞானம், பக்தி. எப்படிப்பட்ட பக்தி? வாயு குமாரனாக ஹனுமான் அவதரித்தார். அப்படி பிறந்தவுடன் அவதரித்த உடனேயே வாயு சொல்றார், நியமிக்கிறார், பிள்ளாய் நீ பரமபுருஷனுக்கு அடிமையாக வேண்டும், எம்பெருமானுக்கு அடிமையாக வேண்டும். ஹனுமானிடத்திலே வாயு சொல்ற வார்த்தை. உடனே குழந்தை கேட்கறது, ஹனுமான் குழந்தை கேட்கிறார், அப்பா இவன்தான் பரமபுருஷன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதை கொண்டு போய் அவரிடத்துல கொடுத்துட்டு வான்னா இவர் தான் அவர்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு ஒரு அடையாளமானது. குறைஞ்சபட்சம் ஒரு ஃபோட்டோவையாவது கொடுத்துடப்படும் இல்லையோ? அது இல்லைன்னா என்ன பண்ணுறது? இவன் தான் பரமபுருஷன்றது எனக்கு என்னமா தெரியும்?
ஹனுமான் கேட்கிறார். அப்ப தெரிவிக்கிற வார்த்தை, யாரை பார்த்தால் உனக்கு அன்பு பெருகுகிறதோ, யாரை பார்த்தால் என்பு உருகி அன்பு பெருகுகிறதோ அவன்தான் பரமபுருஷன். இந்த ராமபிரானை பார்த்த அடுத்த க்ஷணத்துல மொத்தத்தையும் கொட்டுறாரு. நீ யாருன்னு கேட்கல, முதல்ல தன்னை பத்தி சொல்லுகிறார். மஞ்சன திரண்ட கோலமேனியா, மகளிர்க்கெல்லாம் நஞ்சன தகைவாகி நளிரும் பனிக்கு தேம்பா கஞ்சமுத்து அலர்ந்தா செய்ய கண்ணா, நான் காத்தின் வேத்தற்கு அஞ்சனையின் வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமான் என்றான். மஞ்சனத்திரண்ட கோலமேனியா, ரொம்ப அழகான செய்யுள்கள். இதெல்லாம் கம்பராமாயண பாசுரங்கள்லாம் ஆச்சரியமான பாசுரங்கள். மேகத்தை போல திரண்டுருண்டு இருக்கக்கூடிய அழகான திருமேனி படைத்தவனே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சுக்ரீவன் இருக்கான், வாலிக்கு பயந்து போயிருக்கான். அதனால எப்படி ஆயிருக்கான்னா மனசு பழந்து போயிருக்கு. எது போலன்னா மழை பெய்யாத பூமியானது எப்படி ஆங்காங்கு பிளந்து கிடைக்குமோ, அப்போ ஒரு நம்பிக்கை ஊட்டும்படியாக மேகமாக நீ வந்திருக்கிறாய் ராமா. இப்ப நீ வந்துட்டே இல்லையோ, மழை பெய்யுன்ற நம்பிக்கை. மழை பெய்ததே ஆனால் பூமிக்கு எத்தனை சந்தோஷமோ அத்தனை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மஞ்சன திரண்ட கோலமேனியா, மகளிர்க்கெல்லாம் நஞ்சன தகைவாகி நளிரும் பனிக்கு தேம்பா கஞ்சமுத்து அலர்ந்த செய்ய கண்ணா. அந்த கண்ணுக்கு எவ்வளவு விஷயங்கள் பாருங்க. மொத்தம் திருப்பாணாழ்வார் இடத்திலிருந்து கம்பர் எடுக்கிறார். கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள். அதேதான் ஹனுமான் சொல்லுவதாக சொல்லும்படியான வார்த்தை. மகளிர்க்கெல்லாம் நஞ்சன தகைவாகி நளிரும் பனிக்கு தேம்பா கஞ்சமுத்து அலர்ந்த செய்ய கண்ணா. தாமரை மலரானது பனிக்கு தேம்பிவிடும், பனிக்கு தேம்பா கஞ்சமுத்து அலர்ந்த செய்ய கண்ணா. மலர்ந்த கண்ணனே, நான் யார் தெரியுமா? இத்தனை பெருமான விழித்து விட்டு காற்றின் வேந்தற்கு அஞ்சனையின் வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமான் என்றான். முதல் கேள்வி, அவ இருக்கிற இடத்துக்கு பெருமாள் போயிருக்கார். கிஷ்கிந்தைக்குள்ள பெருமாள் நுழைஞ்சிருக்கார். நாம இருக்கிற இடத்துக்கு யாராவது வந்தாரே ஆனால், நான் என்ன எங்க வீடு இப்படிப்பட்டது, நீங்க யாருன்னு கேட்க மாட்டோம். முதல்ல யார் நீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? இந்த கேள்விதான் ஹனுமான் கேட்டிருக்கணும். கேட்கல. அவரை பார்த்ததுமே எங்க தகப்பனார் சொன்னது இதான்னு புரிஞ்சு போச்சு. ஹனுமானுடைய தகப்பனார் சொன்னது, எங்க தகப்பனார் இதுதான் சொல்லியிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு விட்டார் அவர். ராமபிரான சேவித்த உடனேயே என்பு உருகி அன்பு பிரவகித்தது. அபாரமான பக்தி. அடுத்தபடியாக வைராக்கியம். இந்த பக்திக்கு இன்னொன்று விஷயம், நீ ஏன் நகையெல்லாம் போட்டு உடம்ப மறைச்சிக்காத? இந்த மாதிரி எல்லாருனையும் காட்டிட்டு வர நியாயமா? உடம்பையே மறைச்சிக்க மாட்டேன்ற. ஆயத்தாச்ச சுருத்தாச்ச பாவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹா கிமர்த்தம் நவிபூஷிதா. எல்லா திருவாபரணங்களையும் போட்டு மறைச்சிக்க வேண்டியது தானே. இதுவும் பக்தி காரியம் தானே, அன்பு தானே. ஆகவே பக்தி. வைராக்கியம். ஒரு பெரிய ஆச்சாரியர் மகா வைராக்கிய நிஷ்டர். அவருக்கு எதில் வைராக்கியம்னா, பத்தினியின் இடத்துல ஆசை கிடையாது வைராக்கியம், புத்திரன் இடத்துல ஆசை கிடையாது வைராக்கியம், தன் வீட்டு மேலே ஆசை கிடையாது வைராக்கியம், தன்னுடைய நிலத்து மேலே ஆசை கிடையாது வைராக்கியம், பணங்காசில் ஆசை கிடையாது வைராக்கியம், சொத்து சுகத்தில் ஆசை கிடையாது வைராக்கியம், நகை நட்டில் ஆசை கிடையாது வைராக்கியம். பரிபூர்ண வைராக்கிய நிஷ்டர். மோட்சத்தில் ஆசை உண்டா? மோட்சத்தில் ஆசை இருக்கு. மற்றதெல்லாம் வைராக்கியம் உண்டு, மோட்சத்துக்கு வைராக்கியம் யாருக்காவது உண்டா? இல்லை. ஹனுமானுக்கு மோட்சத்துக்கும் வைராக்கியம் உண்டு. ஹனுமானே வாரும் பரமபதம் போலான்னா வேண்டாம், நான் இங்கேயே இருந்துடுறேன். என்னுடைய மனசு பரமபதத்தை நினைக்கிறதே கிடையாது. பாவகான அந்யத்ர கச்சத்தின்னு சொன்னார். அப்ப ஞான பக்தி வைராக்கியங்கள் ஹனுமானுக்கு உண்டு. சரி, ஆச்சாரியனுக்கு ஞானம் இருக்கு, எனக்கு என்ன லாபம்? எங்க பாட்டனார் எம்ஏ படிச்சிருக்கார், எனக்கு உத்தியோகம் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்காது. அப்படி இருக்கிற போது ஆச்சாரியனுடைய ஞானம் எனக்கு எப்படி வரும்? ஆச்சாரியனுடைய பக்தி இருந்தால் எனக்கு என்ன லாபம்? ஆச்சாரியனுக்கு வைராக்கியம் இருந்தால் எனக்கல்ல லாபம். அப்படின்னா இந்த ஞான பக்தி வைராக்கியங்களை சிஷ்யனிடத்திலே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குண்டானதான ஒரு மீடியா ஆச்சாரியனிடத்தில் இருக்கணும். அதுதான் வாக்பட்டுத்துவம். நன்னா பேசறத்தன்மை, நானாதாய் நாவுடையாய்.
அப்போ ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்னா வாக்பட்டுவாக இருக்க வேண்டும். அதான் வால்மீகி பகவான் வால்மீகி ராமாயணத்தில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய விஷயம். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். தபோநிரதம் ஸ்வாத்தியாய நிரதம் வாக்விதாம்பரம் நாரதம். ஆக இத்தனை 4 நாரதருக்கு இருக்கு. நாரதர்ன்ற சப்தத்துக்கு ஆச்சாரியன் அர்த்தம். நாரதன்னா ஆச்சாரியனா? நாமெல்லாம் அப்படி கிரகிக்கவே இல்லை. நமக்கு சொல்லி கொடுத்ததே வேற. நாரதர்னா கலகமூற்றவர். இங்கே இருக்கிறது அங்கே சொல்லுவார், அங்கே இருக்கிறது இங்கே சொல்லுவார். 2 பேருக்கு சண்டையை வச்சுட்டு ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னுவார். அந்த மாதிரி இருக்கக்கூடியது நாரதர். அப்படிதான் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கும். ஆனால் வஸ்துதா நாரத சப்தத்துக்கு நாரத அற்புதமான அர்த்தம் காட்டார். நர மனுஷன், மனுஷனோடு எது சம்பந்தப்பட்டதோ அது நாரம். மனுஷனோடு எது சம்பந்தப்பட்டதுன்னா இந்த உடம்புன்னு இருந்தாலே, மனுஷன் இருந்தாலே, சேத்தனன்னு இருந்தாலே ஞானம் சம்பந்தப்பட்டது. ஆக நரனோடு சம்பந்தப்பட்டது ஞானம். அந்த ஞானத்தை கொடுக்கிறவர் யாரோ நாரம் ததாதி நாரதா. மனுஷனுக்கு நாரமான ஞானத்தை எவர் கொடுக்கிறாரோ அவர் நாரதர். அடுத்தபடியாக நாரம் தியௌதி இதி நாரதா. நரனுக்கு மனுஷனுக்கு வெறும் ஞானம் மாத்திரம் சம்பந்தப்படலை, ஈக்குவலி அஜ்ஞானமும் சம்பந்தப்பட்டிருக்கு. ஞானம் எவ்வளவு நம்மோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு சம்பந்தப்பட்டிருக்கிறது அஜ்ஞானமும். அப்போ அந்த அஜ்ஞானத்தை என்ன பண்ணுகிறார்னாக்கா தியௌதீதி, அதை ஒழிக்கிறார். அஜ்ஞான நிவர்த்தி பூர்வகமாக ஞான பிரதானம் பண்ணுகிறாரே அவர் ஆச்சாரியன். அதனால தான் பெருமாள் பிரதமாச்சாரியன் ஆழ்வாருக்கு மயர்வார மதிநலம் அருளினன். அறியாத அர்த்தங்களை அறிவித்து மொத்தத்தையும் பெருமாள் பண்ணிட்டு இருக்கார். முதலாச்சாரியன்னு காட்டுறோம், பிரதமாச்சாரியன்னு காட்டுறோம். அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது அஜ்ஞான நிவர்த்தி பூர்வகமாக ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால நாரதர் அவரை காட்டுகிற போது தபோநிரதர், சுவாத்தியாய நிரதர், வாக்வல்லபராய் அமைந்திருக்கக்கூடியவர் நாரதர். அப்போ நாரதருக்கு லட்சணம் காட்டுச்சே நன்னா பேசுகிறவர்னு ஆச்சாரிய லட்சணம் காட்டினார். அதே சிஷ்யனுடைய லட்சணத்தை காட்டச்சே தெரிவிக்கக்கூடிய வார்த்தை வால்மீகி என்று தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை. நாரதர் சொல்லச்சே முனிபுங்கவர்னு சொல்லியிருக்கார். ஆனால் தபஸ்வி வால்மீகி, தபஸ் பண்ணக்கூடியவர் என்ன தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை. இத்தனை அர்த்தங்களை பார்க்கிற போது ஒரு ஆச்சாரியன் வாக்வல்லபராக இருக்கணும். கோவலர், கோன்னா வாக்கு, வாக்கிலே சாமர்த்தியம் படைத்தவராய் யார் அமைந்திருக்கிறாரோ அவர் ஆச்சாரியன் என்று சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அப்போ இந்த கோசப்தத்துக்கு கோவலர் மாத்திரம்தான் இன்னைக்கு உபன்யாசம். ஏன்னா இன்னைக்கு மொத்தம் 1 மணி காலம் தான் உபன்யாசம். இன்னைக்கு கோவலர் மாத்திரம்தான். மேலே சொல்ல வேண்டிய அம்சங்களையும் சேர்த்து பிரசங்காத்த நடுவிலேயே விண்ணப்பம் பண்ணுறேன், கடைசியிலையும் சொல்கிறேன். நாளைக்கும் சாயங்காலம் 6 மணிக்கு உபன்யாசம். இன்னைக்கு 6 மணிக்கு போலே நாளைக்கும் 6லிருந்து 7 வரைக்கும் உபன்யாசம். நாளைய மறுநாளிலிருந்து 6:30 கிரமமாக ஆகும். ஆக அப்படி அமைந்திருக்கிறது. கோசப்தத்துக்கு பூமின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்போ பூமின்னாக்கா இந்த உலகம்னு அர்த்தம். இந்த உலகத்துக்கு சொல்ற போது என்ன அர்த்தம் காட்டுகிறார்கள் என்றால் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. தமிழ வச்சனம். உலகம்ன்றது என்னது தெரியுமா? உயர்ந்தவர்களுக்காக. உலகம்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அந்தந்த இடத்துல உயர்ந்தவர்கள்னு வைத்துக்கொள்ள வேண்டும். உலகம்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அந்தந்த இடத்துல சாஸ்திரம்னு வைத்துக்கொள்ள வேண்டும். லோக சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா சாஸ்திரம்னு அர்த்தம். கோ லோகம், லோகம்னா சாஸ்திரம்னு அர்த்தம். பார்க்கப்படுகிறபடியாலே சாஸ்திரம். இப்படி லட்சித லட்சணையாலே பூமியை தன்வசத்திலே கொண்டிருக்கிறார்கள்னா பல பேர் உயர்ந்தவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியனை வந்து அண்டும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. கத்தோர்கள் தாமுகப்பர், கல்விதன்னில் ஆசையுள்ளோர் பெத்தோம் என உகந்து பின்பு கற்பர். மத்தோர்கள் மாச்சரியத்தால் இகழில் வந்தது என்னெஞ்சே இகழ் ஆச்சரியமோதான் அவர்க்கு.
மாமுனிகள் உபதேச ரத்னமாலையினுடைய உபக்கிரமத்தில் காட்டுறார். திருவாய்மொழி பிள்ளையினுடைய கிருபையாலே வந்த உபதேச மார்க்கத்தை நான் நினைத்து பின்பிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கற்பதற்காக உபதேசமாக பேசுகிறேன். நீ பேசினா எல்லாரும் கேட்கணுமா? கேட்பா. யார் கேட்பா? கற்றோர்கள் தாமுகப்பர். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. உயர்ந்தவர்கள் எல்லாம் தாமுகப்பர், கற்றோர்கள் தாமுகப்பர். கல்வி தன்னில் ஆசையுள்ளோர் பெற்றோம் என உகந்து பின்பு கற்பர். யார் கல்வியில் ஆசை இருக்கிறவாளோ, ஞானத்தில் ஆசை இருக்கோ, அப்படிப்பட்டவர்கள் தான் பெற்றோம் பெற்றோம் பெற்றோம். கிடைச்சதே கிடைச்சதே. இப்படி ஒரு ஆச்சாரியர் நமக்கு கிடைத்திருக்கிறாரே, இப்படி ஒரு கிரந்தம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆழ்வார்கள் வைபவத்தையும் ஆச்சாரியர்கள் வைபவத்தையும் வியாக்கியான வைபவத்தையும் ஸ்ரீவச்சனபூர்ண வைபவத்தையும் சொல்லி தலைக்கட்டும்படியான ராமானுஜ வைபவத்தை சொல்லி தலைக்கட்டக்கூடிய இப்படி ஒரு விலட்சணமான கிரந்தம் கிடைத்ததே என்ன. கல்வி தன்னில் ஆசையுள்ளோர் பெத்தோம் என உகந்து பின்பு கற்பர். நமக்கு கிடைச்சு கொடுத்தே அப்படின்னு அதை கற்கத் தொடங்குவார்கள். சரி, சில பேர் வெய்கிறாளே, சில பேர் நிந்திக்கிறாளே. அவர்கள் நிந்திப்பது மாச்சரியத்தால். அவளுக்கு இருக்கிற அசூயை, பொறாமை, அவளுடைய கொள்கைக்கு உடன்பட்டு இருக்கிறபடியா இல்லாதபடியாலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறாமை. மற்றவர்கள் மாச்சரியத்தாளிகளில் வந்தது என்ன நெஞ்சே, நீ என்னத்துக்கு கவலைப்படுற? அவ வைகிறாளே, இவா வைகிறாளே. நம்ம கூட சொல்கிறோம், அவன் சொல்கிறானே இவன் சொல்கிறானே, நீ ஏன் நினைக்கிற? அது மாதிரி மற்றவர்கள் மாச்சரியத்தால் இகழில் வந்ததன் நெஞ்சே. இகழ்கை ஆச்சரியமோதான் அவருக்கு. அவர்களுக்கு இகழ்கை என்பது ஆச்சரியமே இல்லை. இதை ஒருத்தர் எப்படி பிரிச்சார்னா, கொஞ்சம் முன்னால் சொன்னேன் இல்லையா, கோ அலர் கோவலர்னு. இகழ்கை ஆச்சரியமோ தானவர்க்கு. தானவர்கள்னா அசுரர்கள். அசுரர்களுக்கு வெய்யறது ஒன்றும் இது கிடையாது. பழிக்கில் புகழ் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், பழிக்க பணைப்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படி தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை. ஆகவே அவர்கள் உலகம் என்று சொல்லும்படியான பூமியிலே இருக்கக்கூடிய உயர்ந்தவர்களை எல்லாம் தங்கள் வசப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கு. நல்லார் பரவும் இராமானுசன் திருநாமம் நம்பவல்லார் சிரத்தை மறவாதவர்கள் எவர். அவர்க்கே எல்லாவிடத்திலும் என்னும் எப்பொழுதிலும் எத்தொழும்பும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்னியே. நல்லார் பரவும் இராமானுசன். இந்த நல்லவர்கள் தான் உலகம். அந்த உலகத்தாலே பரவப்படுபவராக இருக்கக்கூடியவர்கள் கோவலர். அல்லது கோன்ற சப்தத்துக்கு சாஸ்திரம்னு அர்த்தம், உலகம்னா சாஸ்திரம்னு அர்த்தம் சொன்னேன். எல்லீரும் வீடு பெற்றால் உலகில்லை என்னே. பெருமாளுக்கு ஆசை எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கணும் தானே. அப்படியே தூக்கின்னு போயிட்டான்னா எல்லாரையும் வாரிப்படியாக இந்த சம்சாரமே இல்லாதபடியாக மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போயிடலாமே எம்பெருமான் அப்படின்னா, அப்படி அழைத்து கொண்டு போய்விட்டால் சாஸ்திர மரியாதை குலைந்து விடும். சாஸ்திரம் இருக்கு, சாஸ்திரத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, சாஸ்திரத்துக்குன்னு ஒரு வரம்பு இருக்கு. அந்த வரம்பு குலைந்து போய்விடுமே. நல்லது செய்தவனுக்கு பகவத் அனுகிரகம், தீயது செய்தவனுக்கு பகவத் அனுகிரகம் இல்லை. நல்ல உபாயானுஷ்டானம் பண்ணினவனுக்கு மோட்சம், உபாயானுஷ்டானம் பண்ணாதவனுக்கு மோட்சம் இல்லை அப்படின்னுலாம் சொல்லியிருக்கொல்லியோ. எல்லீரும் வீடு பெற்றால் சாஸ்திரம் இல்லை, சாஸ்திர மரியாதை போயிடுமே அப்படின்றதுக்காகன்னு சொல்லும்படியான விஷயமானபடியாலே ஆச்சாரிய சிரேஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், சாஸ்திரத்தை கரைகண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள், ராமானுஜ வைபவம் காட்டும்படியான திருவரங்கத்தமதனார் தாம் காட்டக்கூடிய திருவாக்கு அமைந்திருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்னால், சொல்லார் தமிழொரு முன்னும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா வரநெறி யாவும் தெரிந்தவன். சொல்லார் தமிழொரு முன்னும் முத்தமிழும் அறிந்தவர், சுருதிகள் நான்கும் நான்கு வேதங்களும் அறிந்தவர், எல்லையில்லா அறநெறி எல்லையற்றவையாய் அமைந்திருக்கக்கூடிய தர்மசாஸ்திரங்கள் யாவும் இதையொழிந்த மத்துமெல்லாம் வேதம் அறிந்தவர், வேதோபபிரம்மணங்கள் அறிந்தவர், அருளிச்செயல் அறிந்தவர், அருளிச்செயல் உபபிரம்மணங்களை அறிந்தவர், அருளிச்செயலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய முத்தமிழும் அறிந்தவர், எல்லா விதமான ஞானமும் அவரிடத்தில் இருக்கிறபடியாலே சாஸ்திரங்களை கரை கண்டவராய் இருக்கிறவர். அதனால கோவலர்னு சொல்லும்படியான விஷயம். ஆக கோன்னா சாஸ்திரம் அதற்கனுகுணமாக தெரிவிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி
ஸ்வயம் ஆச்சரத்தே யஸ்மாத் தம் ஆச்சாரியம் பிரசக்ஷதே. ஒருத்தர் ஆச்சாரியன் எப்படி சொல்லப்படுகிறார் என்னால் சாஸ்திர அர்த்தங்களை முழுவதுமாக அறிந்து, ஸ்வயம் ஆச்சரத்தே யஸ்மாத் அந்த சாஸ்திரார்த்தங்களை சிஷ்யர்களுக்கும் சொல்லி தானும் அனுஷ்டானம் பண்ணுபவர் இருக்கிறாரே, அப்படிப்பட்டவர் தான் ஆச்சாரியன் சொல்லப்படுகிறார். ஆகவே கோவலர் ஆச்சாரியன் அர்த்தமாக காட்டப்படுகிறது. அதுக்கு மேலே இவருடைய ஞானம் வெளிப்படுறதோ இல்லையோ. கோன்னா கிரணம்னு அர்த்தம். சூரிய கிரணங்கள் பிரபை இருக்கிறதே, அதே மாதிரி ஞான பிரகாசத்தை உடையவராக ஆச்சாரியன் அமைந்திருக்கக்கூடியவர்னு சொல்லும்படியான விஷயம். கோசப்தத்துக்கு 1000 அர்த்தம் போட்டிருக்கு. கோசப்தத்துக்கு எத்தனையோ அர்த்தம் போட்டிருக்கு. நம்ம டிக்ஷனரி எடுத்து பார்த்தோமே ஆனால், கோன்னு சப்தத்தை எடுத்து பார்த்தோமே ஆனால் பல அர்த்தங்கள் ஆப்டே டிக்ஷனரியிலேயே எங்கேயாவது ஒரு பக்கத்துக்கு வருது. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படி தெரிவிக்கிறது. அடுத்தது இன்னொரு விதமாக மாற்றுங்க. என்ன மாற்றம்னா, இதில் தான் பெரிய சாஸ்திரார்த்தம் இருக்கு. ஸ்ரீவச்சன பூஷணத்தில் விவரித்திருக்கக்கூடிய சாஸ்திரார்த்தம். கோன்னு தமிழில் எடுத்துக்கோங்க. இவ்வளவு நாள் கோ சப்தத்தை சம்ஸ்கிருதத்தில் வச்சுட்டு சொன்னேன். கோன்னு தமிழில் எடுத்துக்கோங்க. கோன்னா ராஜான்னு அர்த்தம். ராஜா அல்லாதவர்கள், அரசர்கள் அல்லாதவர்கள் ஆச்சாரியர்கள். அரசர்கள் அல்லாதவர்கள்னா என்ன? ஆச்சாரியர்கள் ஒரு நாளும் தங்களை அரசர்களாக நினைப்பது கிடையாது. குலசேகர ஆழ்வார் அவர் தெரிவிக்கிறார், அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக வண்ணேன் மற்ற அரசுதானே. நான் யாரை ராஜான்னு மதிப்பேன் தெரியுமா? அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால். தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால். சக்கரவர்த்தி திருமகனார் இருக்கிறாரே, அரசனாக அமைந்தாரே, அவருடைய திருவடிகளை தலையிலே சூட்டிக் கொள்ளுவனாய் அமைந்திருக்கக்கூடியவனைத்தான் அரசாக நினைப்பேன், ராஜாவாக நினைப்பேன். மற்றவாளெல்லாம் எத்தனையோ ராஜாக்கள் இருக்காளே, இந்த சக்கரவர்த்தி அந்த சக்கரவர்த்தி அந்த சக்கரவர்த்தின்னு எத்தனை ராஜாக்கள் இருக்காங்க. அவள்தான் ராஜாக்கள் இல்லையோ? இல்லை, மற்ற அரசுதானே. இந்த அரசுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அரச மரம்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அந்த மரம். அவள்லாம் ராஜா இல்லை, அவள்லாம் அரசர்கள் இல்லை, அரச மரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்போ எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள்னா, தங்களை ஒரு நாளும் அரசர்களாக நினைப்பது கிடையாது. அரசர்கள் சுதந்திரர்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தன் குடைக்கீழ் எல்லோரும் வர வேண்டும், தன் தடிக்கீழ் எல்லோரும் வர வேண்டும், தன் கோர்க்கீழ் எல்லோரும் வர வேண்டும். அத்தனை பிரஜைகளும் தனக்கு ஒடுங்கி நிற்பவர்களாக இருக்க வேண்டும். தாங்கள் சுதந்திரர்களாக இருந்து கொண்டு அத்தனை பேரும் இவனுக்கு பரதந்திரர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் ராஜா. அவன்தான் தன்னிட்டத்துக்கு நடந்து கொள்ளக்கூடியவன். பட்டத்துக்குரியானையும் அரசும் செய்யும் அவை ஆராயாது. ராஜா தான் செய்யறத ஆராயவே மாட்டான், அவ்வளவு சுதந்திரனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு காட்டக்கூடியது. இந்த அகம் வேத்மின்னு ஸ்லோகம் விஸ்வாமித்திரர் தெரிவிக்கிறார். தசரதனை பார்த்து தெரிவிக்கிறார், ஐயோ ராமனுக்கு வயசே போராத உம்ம கூட எப்படி வருவான், எப்படி ராட்சசாரோட யுத்தம் பண்ணுவான் அப்படின்னெல்லாம் தசரதன் வருத்தப்படும்படியான விஷயம். அப்போ தெரிவிக்கிற வார்த்தை, உனக்கு ராம வைபவம் தெரியாது, எனக்கு ராம வைபவம் தெரியும். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹா ஏச்சேமே தபசி ஸ்திதாக. தபஸிலே நிலை நின்றவர்களுக்கெல்லாம் தெரியும், வசிஷ்டருக்கு தெரியும், எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. எப்படி எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதுன்னு சொல்றார்? இந்த இடத்துல அழகான அர்த்தம் காட்டுறார். பல அர்த்தங்கள் வரிசையாக காட்டிட்டு வர்றார். நிறைய அர்த்தங்கள் காட்டுறார். பெரியவாச்சான் பிள்ளை கொற்றார் அந்த இடத்துல. முதல் ஸ்லோக வியாக்கியானமே தனி ஸ்லோக வியாக்கியானத்தில் முதல்லையே இந்த ஸ்லோகம் தான் எடுக்கிறார். எத்தனையோ 3-4 ஸ்லோகங்கள் இருக்கு, அதெல்லாம் எடுக்கலை. இந்த ஸ்லோகத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணி இது தொடங்கி பல ஸ்லோகங்கள் இங்கொன்னும் அங்கொன்னுமாக எடுக்கிறார். அப்படி காட்டுற போது ஒரு அர்த்தம் காட்டக்கூடிய விஷயம், மகான் சிம்மாசனே பிரபு, நீ சிம்மாசனத்து மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற பிரபுவாக அமைந்திருக்கிறாய். ஆனால் ஆச்சாரியர்களுடைய ஆசனத்தின் கீழே இருந்து நான் கேட்டவன். ஆசனத்து மேலே உட்கார்ந்து நீ இருக்கிறாய், ஆச்சாரியர்கள் ஆசனத்தின் கீழே இருந்து நான் கேட்டவன். அடுத்த விஷயம், நாட்டாராலே சேவிக்கப்படுகிறாய் நீ, உனக்கு தெரியாது.
ஊரெல்லாம் வந்து உன் காலில் விழருது. ஆனால் நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? எங்கள் ஆச்சாரியர்களை சேவித்து கொண்டிருக்கிறேன், பெருமாளை சேவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் காட்டுறார். அப்போது ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் சுதந்திரர்களாக இருக்க மாட்டார்கள், பரதந்திரர்களாயே இருப்பார்கள். யாருக்கு பரதந்திரர்கள்? இதுதான் ஒரு பெரிய விஷயம். ஆச்சாரியன் யாருக்கு பரதந்திரனாக இருப்பார்? ஸ்ரீவச்சன பூஷணத்தில் ரொம்ப அழகான அர்த்தத்தை காட்டி கொடுத்துருக்கிறார். எப்படிப்பட்ட அர்த்தம்னா, குரூர நிஷித்தம், அதாவது கடுமையாக விலக்கத்தக்கது. எதை கடுமையாக விலக்கத்தக்கது? ஆச்சாரியன்னா இதெல்லாம் விலக்கிடணும். எது விலக்கத்தக்கதுன்னா, தன்னை மாற்றி நினைச்சுக்க கூடாது ஆச்சாரியன், சிஷ்யனை மாற்றி நினைச்சுக்க கூடாது ஆச்சாரியன். சிஷ்யனுக்கு பண்ணும்படியான உபதேசத்துக்கு கிடைக்கக்கூடிய பலனை மாற்றி நினைச்சுக்க கூடாது. தன்னை மாறாடி நினைக்கை குரூர நிஷித்தம், சிஷ்யனை மாறாடி நினைக்கை குரூர நிஷித்தம், பலத்தை மாறாடி நினைக்கை குரூர நிஷித்தம் அப்படின்னு காட்டுறார். ரொம்ப கடுமையாக காட்டியிருக்கு. தன்னை மாறாடி நினைக்கைன்னா என்ன அர்த்தம்? தன்னை மாறாடி நினைக்கை. தான் ஆறு? ஆச்சாரியன். ஆச்சாரியன் தன்னை மாறாடி நினைக்கைனா தன்னை ஆச்சாரியன் அல்லான்னு நினைக்கிறது அது தப்புன்னு நமக்கு அர்த்தம் தெரியுது. நாமெல்லாம் இவ்வளவுதான் அர்த்தம் பண்ணுவோம். ஆனால் பிள்ளலோகாச்சாரியர் அப்படி காட்டலை, மனோளவாமன் அப்படி காட்டலை. தன்னை ஆச்சாரியனாக நினைக்கை மாறாடி நினைக்கை. சாதாரணமாக எத்தனையோ ஆச்சாரிய திருவம்சத்தர்கள் இருக்கிறார்கள், அவளுக்கு திருமாளிகைகள் இருக்கின்றன. அந்த ஆச்சாரியா இடத்துல சமார்ஷனம் பண்ணி கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி எத்தனையோ மடங்கள் இருக்கின்றன. அந்த மடங்களில் நிறைய பேர் வந்து அந்த சுவாமியின் இடத்துல ஆசிரியிக்கிறார்கள். ஆனால் ஒரு சுவாமியாவது, எந்த ஜீயர் சுவாமியாவது அல்லது எந்த திருமாளிகை ஆச்சாரிய புருஷராவது இவன் என் சிஷ்யன்னு யாரையாவது கை காட்டுவாளான்னா மாட்டவே மாட்டான். அவர் என் சிஷ்யன், அவர் என் சிஷ்யன், அவர் என் சிஷ்யன் கிடையவே கிடையாது. நம்ம சம்பிரதாயத்தில் அது ஒத்துக்கிறதே இல்லை. ஏன்னு கேட்டால், ஒரு ஒரு ஆச்சாரிய புருஷ திருமாளிகையும் ஒரு ஒரு மடமும் ஒரு இன்ஸ்டிடியூஷன். அவ வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு சிஷ்யாள், மடத்து சிஷ்யா, திருமாளிகை சிஷ்யா. நம் ஸ்ரீமடத்து சிஷ்யர்கள் இப்படிதானே ஒழிய இந்த சுவாமியினுடைய சிஷ்யர்கள், இந்த சுவாமியினுடைய சிஷ்யர்கள் சமாசிரணம் பண்ணினவர் அந்த சுவாமி. ஆனால் அவ ஆருக்கு சிஷ்யாளாக இருக்கிறார்கள் என்னால் ஸ்ரீமடத்துக்கு சிஷ்யார்களாக இருக்கிறார்கள். அப்போ ஆச்சாரியன் தன்னை ஆச்சாரியன்னு நினைப்பாரா? நினைக்க மாட்டார். அப்போ என்ன நினைக்கிறார்? அப்போ தன்னை ஆச்சாரியன் அவர் நினைக்கிறதுல தம்மை, ஆனால் தம்மாச்சாரியருக்கு கருவி. இந்த ஆச்சாரியன் திருவாழியாழ்வான் பாஞ்சஜன்யாழ்வான் 2 கருவிகளை நன்னா உஷ்ணப்படுத்தி சிஷ்யனுடைய தோளிலே இடுகிறார். அப்படி சிஷ்யனுடைய தோளிலே இடுகிற போது அந்த சங்க சக்கரங்கள் எப்படி இவருக்கு கருவியாய் இருக்கின்றனவோ அதே மாதிரியாக நான் எங்க ஆச்சாரியனுக்கு கருவி. அப்ப இந்த சிஷ்யனுக்கு மந்திரோபதேசம் பண்றதோ, இந்த சிஷ்யனுக்கு சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணுவதோ, இந்த சிஷ்யனுக்கு திருமண்காப்பு இடுவதோ, இந்த சிஷ்யனுக்கு தாசியநாமம் சாத்துவதோ, இந்த சிஷ்யனுக்கு திருவாராதனத்துக்கு அனுமதி கொடுக்கிறதோ எங்க ஆச்சாரியன் கொடுக்கிறார். நான் அவருக்கு கருவியாக இருந்து கொண்டு செய்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மை ஆச்சாரியா. நான் வந்து ஆச்சாரியன் இல்லை. இதுதான் கோ அலர். தன்னை சுதந்திரனாக நினைத்துக் கொள்ளாமல் இருத்தல். இந்த இடத்துல எவ்வளவு அர்த்தங்கள் காட்டியிருக்கார் தெரியுமா? தன்னை மாறாடி நினைக்கை, சிஷ்யனை மாறாடி நினைக்கை. அப்போ வந்திருக்கிற சிஷ்யனை தன் சிஷ்யன்னு நினைக்க கூடாதுன்னா, தன் ஆச்சாரியனுக்கு சிஷ்யன், எனக்கு சப்ரம்மச்சாரி, என்னோட கூட என்னுடைய கிளாஸ்மேட் இந்த சிஷ்யன். எங்க ஆச்சாரியன் தான் அவனுக்கும் உபதேஷ்டா, எங்க ஆச்சாரியன் தான் எனக்கும் உபதேஷ்டா. அப்போ உபதேசம் பண்ணி both of us are the students of my ஆச்சாரியா அப்படின்னு இவன் நினைக்க வேண்டும், ஆச்சாரியன் நினைக்க வேண்டும். பலத்தை நினைத்தல், பலன் 4 பலன் இருக்கு. ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யனை அங்கீகாரம் பண்ணி மந்திரோபதேசம் பண்ணினாரே ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பலன்
4 பலன்கள் அமைந்திருக்கின்றன. ஒன்று திருஷ்ட பலன். அந்த சிஷ்யன் ஆச்சாரியனுடைய திருமேனியை பார்த்து கொள்ள வேண்டிய கர்த்தவியாம்சம் இருக்கிறது. ஆச்சாரியன் சிச்சன் ஆருயிரை பேணுமவன் தேசாரும் சிச்சன் அவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும் அவன் என்னும் நுண்ணறிவை கேட்டு வைத்தும் ஆர்க்குமன் நேர் நிற்க அறிதான். அதனால ஆச்சாரியனுடைய திருமேனி ரட்சணம் பண்ண வேண்டும். அதுக்காக ஆச்சாரியனுக்கு திருஷ்டத்தில் பல திரவியங்களை கொண்டு கொடுக்குறான். பழம் கொடுக்குறான், மத்தமுண்டான திரவியங்களை கொடுக்குறான். அவருடைய மடத்தில் திருமடப்பள்ளி கைங்கரியத்துக்காக கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்து கொடுக்குறான். ஓஹோ, இந்த சிஷ்யனுக்கு சமாசிரணம் பண்ணினால் இதெல்லாம் கிடைக்கும், இது ஆச்சாரியனுக்கு எண்ணமே கிடையாது. சரி, கைங்கரியம், தான் கைங்கரியம் பண்ணலாமே. அப்போ பகவானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான விஷயம், பெருமாளுக்கு ஒரு ஜீவாத்மாவை நான் சேர்த்து கொடுத்திருக்கிறபடியாலே அந்த ஜீவாத்மா என்னும்படியான தத்துவம் பெருமாளுக்கு சேர்ந்தது. நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன், அதுக்கு தான் இவன் அங்கீகாரம் பண்ணேன். அப்ப கைங்கரியம்ன்ற பலனை உத்தேசித்து கூட இவர் தாம் அற்புதமாக இந்த கைங்கரியத்தை பண்ணலாம், இந்த காரியத்தை பண்ணலாம். அடுத்தபடியாக சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது சிஷ்யனின் உஜ்ஜீவனம். அந்த சிஷ்யன் இருக்கிறானே அவன் வாழ்ந்து விடுவான். ஒரு ஜீவாத்மா இங்க சிரமப்பட்டு இருக்கு, அது பரமபதத்தில் போய் ஆனந்தமா இருக்குமே, அந்த உஜ்ஜீவனம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது சிஷ்ய உஜ்ஜீவனம். அடுத்தது எத்தனையோ விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கோம், இந்த விஷயங்கள்லாம் நம்மோட பேசுறதுக்கு ஒத்துருமே இல்லை. ஒரு சிஷ்யம் கிடைச்சிட்டான், உட்கார வச்சு பேசிட்டு இருக்கலாம். சகவாசம், இந்த 4 பலன்களாக அமைந்திருக்கின்றன. ஆனால் ஆச்சாரியன் உபதேசிப்பது இந்த 4க்கும் கிடையாது. என்ன சுவாமி அநியாயமா இருக்கு? சிஷ்யன் திரவியம் கொண்டு வந்து கொடுக்கிறான், அது பலன் இல்லையா? சிஷ்யனுடைய உஜ்ஜீவனம் பலன் இல்லையா? சுவாச்சாரிய கைங்கரியம் பலன் இல்லையா? அதுக்கு மேலே இவர் பண்ணும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியது விலட்சணமான சகவாசம், அதுவும் பலன் இல்லையா? அப்ப எது பலன் அப்படின்னு கேட்டார். எம்பெருமானுக்கு மங்களாசாசன பரன் ஒருத்தன் இருக்கிறான். பெருமாளுக்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடுறதுக்கு ஒருத்தன் கிடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவது இருக்கிறதே, இந்த பலனுக்காகத்தான் உபதேசம் பண்ண வேண்டும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலை. அப்ப ஆச்சாரியனுக்கு, ஆச்சாரியன் தனக்கு தன்னுடைய ஜீவனத்துக்காக உபதேசம் பண்ணலன்னா ஜீவனம் எப்படி நடக்கும்? ஆச்சாரிய புருஷர்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள், சிஷ்யாள்லாம் வந்தால் தோழை காமிச்சு சமாசனம் பண்ணிட்டு மந்திரோபதேசம் பண்ணிட்டு சேவிச்சுட்டு போய்விடுறா. அவள் ஆச்சாரியன் சம்பாவனை பண்ண வேண்டாமா? அதுக்காக ஆச்சாரியன் பண்ணல. ஆனால் சிஷ்யன் நினைவாலே சித்திக்கும். சிஷ்யனுடைய நினைவாலே இவர் நமக்கு ஆச்சாரியன். ஆச்சாரியன் வேணும்னா இவனை சிஷ்யனா நினைக்காம இன்ஸ்டிடியூஷனுக்கு சிஷ்யனா நினைக்கலாம். ஆனால் சிஷ்யன் எப்படி நினைக்கணும்னா அந்த இன்ஸ்டிடியூஷனே இந்த ஆச்சாரியன் தான், அந்த ராமானுஜரே இந்த ஆச்சாரியன் தான் அப்படின்னு நினைத்து கொண்டு ஆச்சாரியனிடத்தில் இருக்கணும். இது சிஷ்ய லட்சணம். அப்ப பார்க்கிற போது சிஷ்யன் நினைவாலே சித்திக்கக்கூடியதாக தான் அமைந்திருக்கக்கூடியது. சிஷ்யனுடைய உஜ்ஜீவனை எப்படி சித்திக்கும்? சிஷ்யன் எப்படி மோட்சம் போவான்? பெருமாள் கொடுத்துட்டு போறார். ஆஹா, இவன் இந்த ஆச்சாரியனோட சம்பந்தம் பெற்றிருக்கிறான், ராமானுஜ சம்பந்தம் பெற்றிருக்கிறான், அதனால இது நம்முடைய டியூட்டின்னு பெருமாள் தூக்கி கொண்டு போறார். அதனால சிஷ்யனுடைய உஜ்ஜீவனம் கிடைத்து விட போகிறது. அதற்கடுத்தபடியாக தெரிவிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் காட்டப்பட்டிருக்கிறது. கைங்கரியம் எப்படி கிடைக்கும்? கைங்கரியம் சமாசேனம் பண்ணின ஆச்சாரியன் கைங்கரியம் பண்றேன்னு பண்ணல, மங்களாசாசனத்துக்காக பண்றார். ஆனால் எப்படிப்பட்ட கைங்கரியத்தை பண்ணியிருக்கிறான்னு இவ ஆச்சாரியன் நினைக்கிறாரா? பெருமாளுக்கு ஒரு ஆத்மாவை சேர்த்து கொடுத்திருக்கிறாரே இந்த சிஷ்யர், அதனால எப்படிப்பட்ட கைங்கரியம் பண்ணியிருக்கிறார்னு அவர் நினைக்கிறார். அதனால கைங்கரியமும் வந்துடுறது. அதுக்கு மேல சகவாசம். இந்த சிஷ்யன் இருக்கிறானே, இவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணி இருக்கக்கூடிய ஆச்சாரியனை விட்டு ஆர் பிரிஞ்சு போவான்னு கூடவே இருக்கான். ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார் மனமே பேசு. ஆச்சாரியனை பிரிந்திருக்க முடியுமா? மனமே பேசுன்னு காட்டுறார். அதற்கனுகுணமாக அமைந்திருக்கக்கூடியவர்
ஆகவே இதை பார்க்கிற பொழுது ஆச்சாரியன் ஒரு நாளும் சுதந்திரனாக தன்னை நினைப்பது கிடையாது, பரதந்திரனாக நினைத்து கொண்டிருக்கிறார் கோவலர். அவ்வளவுதான். இந்த கோவலர்ன்ற சப்தம் மாத்திரம்தான் இந்த ஒரு முழு உபன்யாசமும் ஆயிருக்கு. அதுக்கு மேலே பொற்கொடின்ற வார்த்தையும் ஆச்சாரியனுக்கு பொருந்துவதாக அமைந்திருக்கக்கூடியது, புனமையுன்ற வார்த்தையும் ஆச்சாரியனுக்கு பொருந்துவதாக அமைந்திருக்கக்கூடியது, செல்வ பெண்டாட்டி என்கிற வார்த்தையும் ஆச்சாரியனுக்கு பொருந்துவதாக அமைந்திருக்கக்கூடியது. இதிலே எழுப்பப்படுபவராய் அமைந்திருக்கக்கூடிய ஆழ்வார் பூதத்தாழ்வார். அவரையும் சேர்த்து பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் இருவரையுமாக நாளை கோட்டியிலே அனுபவிக்கலாம். இன்றைய நாள்பாட்டை அனுசந்தானம் பண்ண வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். கத்துக்கரவை கணங்கள் பலகரந்து செத்தார் திரளழியச் சென்னு செறி செய்யும் குத்தமொன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புத்தரவல்குல் புனவையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடா சித்தாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எத்து குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இப்பொழுது இன்றைய நாள்பாட்டை அனுசந்தானம் பண்ண வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். நோத்துச்சுவர்க்கம் பூகுன்னவம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திரவாதார் நாத்தத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போத்த பரதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோத்து முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆத்த அனந்தலுடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो.